ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு இந்த துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது நிகழப்போகிறது, அந்த ஒரு விஷயங்களானது பார்த்திங்கன்னா இந்த துளராசி நேயர்களுக்கு சாதகமாக பாதகமாக அவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளப் போகின்றார்கள், அதேபோல் பார்த்திங்கன்னா அவர்கள் அதனை எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும், இது போன்ற முன்கூட்டியான தகவலை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த துளராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வைகுண்ட ஏகாதசியானது பார்த்திங்கன்னா எப்போது வருது அப்படின்னா ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை என்று வருகிறது. ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதங்கள் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசியாகும். இந்த ஏகாதசியில் விரதங்களை இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைப்பதுடன் வாழும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதாக காணப்படும். ஒரு வருடத்திற்கு பார்த்திங்கன்னா 24 அல்லது 25 ஏகாதசிகள் வந்தாலுமே மார்கழி மாத வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி தான் அனைத்து ஏகாதசிகளையும் விட மிக முக்கியமான விரத நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் விரதங்களை இருந்து இரவு கண் விழித்தால் பாவங்களானது நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஜனவரி 10 அதிகாலை அனைத்து வைணவ தலங்களிலுமே சொர்க்கவாசல் எனப்படக்கூடிய பரமபத வாசலானது திறப்பு நிகழும். அதாவது சொர்க்கவாசல் திறப்பதற்கு முன்பான நேரத்தில் கண் வெடித்து பெருமாளை போற்றி வழிபட வேண்டும் என்பதே ஐதீகம். இப்படி பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குங்க. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்குங்க. பணவரவானது அதிகரிக்கும். பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்களில் இருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலைகளானது இப்பொழுது மேம்படும். அரசாங்க அனுகூலங்களும் ஏற்படும். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களானது பார்த்திங்கன்னா எதிலுமே காணப்படும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்களும் உதவியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்குங்க. நண்பர்கள் மூலமாக உதவியானது ஏற்படும். மரியாதையும் கூடும். திட்டமிட்ட காரியங்களானது நன்றாகவே நடந்து முடியும். அதேபோல இந்த துளராசியில் உள்ள குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது இப்பொழுது நீங்கும் அப்படின்னே சொல்லலாங்க. வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும். சிலருக்கு திருமணமானது கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது ஏற்படுங்க. பிள்ளைகளால் நன்மையும் கிடைக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனங்களானது தேவை. எதிர்பார்த்த தகவலானது இப்பொழுது உங்களுக்கு தாமதமாகவே சேரும். அதேபோல உங்களுடைய மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் இப்பொழுது மறையும். பண நடமாட்டங்களானது சீராக இருந்து வரும். இடமாற்றங்கள் நிலை மாற்றங்கள் ஆகியவை சிலருக்கு ஏற்படலாங்க. தம்பதிகளுக்குள் ஒவ்வொருவராலும் அனுகூலங்களானது ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதிகம் லாபத்தை பெறுவார். காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகளை பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க. ஸோ அதனால் கவனங்கள் தேவை. பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது கைகூடி வரும். தாய் உடல் நலனில் கவனத்தை செலுத்தி வருவது அவசியமாகிறது. உங்களுக்கு தெற்கு தென்கிழக்கு திசைகளானது அனுகூலமாகவே காணப்படும். மேலுமே துளராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா கூட இருப்பவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லும்போது கவனங்களானது தேவை. பொருளாதாரங்களானது உயரும். எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளானது தீருங்க. பல வகையான யோகங்களானது ஏற்படும். அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பங்களானது நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானங்களானது தேவை. தொழிலில் முன்னேற்றங்களானது காணப்படும். பொருளாதார முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகங்களானது பிடிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலனையே தரும்.
மேலுமே இந்த காலகட்டத்தில் துளராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதும் மிக மிக அழகாக அம்சமாக வலம் வரப்போகின்றீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தோற்றத்திலும் சரி, புத்திசாலித்தனத்திலும் சரி, உங்களை மிஞ்ச யாராலும் முடியாது. பேச்சு திறமையும் அதிகரிக்கும், சுறுசுறுப்பும் அதிகரிக்கும், நிதி நிலைமையும் மேலோங்குங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லிவிடுங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது உங்களுக்கு இருக்கு. வியாபாரத்தில் சின்ன சின்ன ஐடியாக்கள் கூட பெரிய அளவில் லாபத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. உடன் பணிபுரிபவர்களால் சந்தோஷத்தையும் நீங்கள் அடையலாம். காதலானது உங்களுக்கு கைகூடும். மேலுமே துளராசிக்காரர்கள் தங்களுடைய கடின உழைப்பினுடைய பலனை இப்பொழுது பெறலாங்க. அலுவலக நிர்வாகத்தினர் இவர்களினுடைய முயற்சியை பார்த்தீங்கன்னா பாராட்டுவார்கள். வியாபாரம் செய்யக்கூடிய துளராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் லாபத்தை தரக்கூடியதாக காணப்படும். அதேபோல் கூட்டு முயற்சிகளில் ஈடுபதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. காதலர்கள் தங்களுடைய கூட்டாளிகளுடன் நேரத்தை செலவிடலாம். உங்களுடைய உறவில் வெளிப்புற தாக்கங்களை அனுமதிக்காதீர்கள். திருமணமான தம்பதிகள் சில சிரமங்களை சந்திக்கவும் நேரிடும். குடும்பத்தினர் அல்லது அண்டை வீட்டாரினுடைய குறுக்கீடு இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் துளராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா அனுபவிப்பார்கள். நிதியானது நிதி நிலையாக இருக்கலாம். அதேபோல் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படலாம். காதலில் இருப்பவர்கள் தங்களுடைய கூட்டாளிகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். திருமணமான தம்பதிகள் சவால்களை சந்திக்க நேரிடும். பழைய உறவினர்களுடனான உங்களுடைய பந்தங்கள் சுமூகமாக இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகளுடனான உங்கள் உறவுகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுடைய நட்பு வலுவாகவும் இருக்கும். அதேபோல் நிதி நிலைமைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது உங்களுடைய நிதி நிலைமைக்கு சாதகமான காலகட்டமாக இருக்குங்க. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையில் நிதி நிலைத்தன்மையும் வளர்ச்சியும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களினுடைய ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணத்தை முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரங்கள். அதேபோல் நீங்கள் முன்பு சிந்தித்த யோசனைகளில் நீங்கள் செயல்படலாம் மற்றும் உங்களுடைய முதலீட்டு திட்டங்களுடன் முன்னேறலாம். இருப்பினும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆதாயங்கள் இருக்கும்போது பெரிய பங்கு கொள்முதல் செய்வதையே நீங்கள் தவிர்க்கவும். துளராசிக்காரர்கள் தங்களுடைய கடின உழைப்பினுடைய பலனை பெற ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் காணப்படலாங்க. உயர் அதிகாரிகள் தங்களுடைய உள்ளீட்டை பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் முன்னேற உதவுவார்கள். ஐடி துறையில் உள்ள லிப்ரான்கள் தங்களுடைய பணிகளில் சிறப்பாக பார்த்தீங்கன்னா செயல்படலாம் மற்றும் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளுக்கான வெகுமதிகளையும் நீங்கள் பெறலாங்க. உற்பத்தி துறையில் இருப்பவர்கள் மெதுவான வருமானத்தை காணலாம். சில சவால்களுக்கு பிறகு வெற்றியும் வரலாம். சட்டத்துறையில் துளராசிக்காரர்கள் சிறந்து விளங்கலாம் மற்றும் வாடிக்கையாளர்களிடமிருந்து நேர்மறையான கருத்துக்களை பெறலாங்க. ஊடகங்கள் மற்றும் திரைப்படங்களில் உள்ள துளராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கும். சுகாதாரத்துறையில் உள்ள துளராசிக்காரர்கள் வெற்றி பெற்று தங்களுடைய சாகாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கமளிக்கும் நண்பர்களுக்காக மாற வாய்ப்புகளும் உள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ளவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு நிர்வாகத்தினுடைய ஆதரவை கொண்டிருக்கலாம். மேலுமே வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள துளராசிக்காரர்களுக்கு பொருளாதார வெற்றிக்கான வாய்ப்புகளானது கூடுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு பலனானது கிடைக்கும். இருப்பினுமே கூட்டாண்மை ஒப்பந்தங்களில் நுழைவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவை மோதல்களுக்கு வழிவகுக்கும். மாறாக உங்களுடைய சொந்த முயற்சியில் கவனத்தை செலுத்துங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா இப்பொழுது அனுபவிக்கலாம். உங்களுடைய மன தெளிவும் உணர்ச்சி சமநிலையும் நன்றாக இருக்கும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்கள் பார்த்தீங்கன்னா மையமாக இருக்கின்றீர்கள். இருப்பினுமே வயிற்று பிரச்சனைகளானது உங்களுக்கு இருக்கும். வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கவும், ஏனெனில் இது செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும். ராசிக்கார மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆரம்ப மற்றும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக செயல்படலாங்க. வெளிநாட்டில் முதுகலை படிப்பை தொடர முயற்சிக்கக்கூடிய மாணவர்கள் அதற்கான விசா பார்த்தீங்கன்னா இப்பொழுது அனுமதி பெறலாம். தற்போதைய முதுகலை மாணவர்கள் கல்வியில் பிரகாசிக்கலாம். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவியல் சமூகத்தில் போதுமான ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் உங்களுடைய மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் இப்பொழுது மறையக்கூடும். பண நடமாட்டங்கள் சீராக இருந்து வரும். இடமாற்றங்கள் நிலை மாற்றங்கள் ஆகியவை சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. அதேபோல் பார்த்தீங்கன்னா எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்களுடைய கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதிகம் லாபத்தை பெறுவார்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.